ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஹாப்பி சண்டே. இன்னைக்கு நம்ம செடியோட அப்டேட் பார்த்துட்டு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன்ல கடலை புண்ணாக்கு கரைசல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. அதை ரெடி பண்ணி வச்சு 3 நாள் ஆச்சு. அதைத்தான் இப்போ எடுத்து என்ன செய்ய போகிறோம், கொடுக்க போகிறோம். எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இது ஆன்லைனில் வாங்கினது விவர்ஸ். பூத்துருச்சு பாருங்கள், எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். நான் அடுத்து இன்னும் 2 3 மொட்டு வைக்க போகுது. இந்த செடியிலையும் பாருங்கள், இதுவும் ஆன்லைனில் வாங்கினது தான். எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். பன்னீர் ரோஸும் அடுத்து மலர போகிறாங்க. எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்கும். 7 டேஸ் ரோஸில் அடுத்து தளிர் வந்துருச்சு. தெரியுதான்னு பாருங்க. செம்பருத்திலுமே 2 3 மொட்டு வச்சுட்டாங்க. எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள், இந்த மல்லிகைப்பூலையும் மொட்டு வச்சுட்டாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள் விவர்ஸ், நம்ம இப்போ கடலை புண்ணாக்கு கரைசல்லாம் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம வீட்டிலேயே சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கோம்ல, அந்த கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி பருப்பு கலந்து தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தயிர், புளிச்ச தயிர், கொஞ்சம் தோல், எந்த பழத்தோல்னாலும் எடுத்துக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து ஆப்பிள் பழத்தோல் எடுத்திருக்கேன். அதுபோக நாடு சர்க்கரை. இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த கடலைப்பருப்பையும் இந்த தோலையும் நல்லா என்ன செய்வோம், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், கடலைப்பருப்பு நல்லா என்ன செய்யாச்சு, நைஸாக அரைச்சாச்சு. இதை என்ன செஞ்சுருவோம், இந்த அரிசி கழுவு தண்ணி, பருப்பு கழுவு தண்ணி இருக்குல்ல, அதில் போட்டு வச்சுருவோம். அதில் போட்டு வச்சுட்டு அடுத்தாப்பில் நம்ம இந்த பழத்தோலையும், வாழைப்பழத்தோல், சப்போட்டா பழத்தோல், பப்பாளி பழத்தோல், ஆப்பிள் பழத்தோல், எந்த தோல் உங்கள்கிட்ட இருக்கோ பழத்தோலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன செஞ்சுருங்க, அதையும் அரைச்சி இதுகளோடய சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆப்பிள் பழத்தோல் எடுத்திருக்கேன். அதை அரைச்சி இதோடு சேர்த்துருவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இந்த ஆப்பிள் பழத்தையும் என்ன செஞ்சாச்சு, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அது கூடயும் நல்லா அதை ஊற்றிட்டு நல்லா புளிச்ச தயிர், 2 3 நாள் தயிர். இது இந்த கரைசல் ரெடி பண்ணோன்னே எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சமாகும். இந்த தயிர் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருந்தேன், ஒரே தான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த தயிர் இது கூட என்ன செய்யுங்க, ஒரு 4 கரண்டி நாட்டு சக்கரை போட்டு வச்சுருங்க. போட்டு என்ன செஞ்சுருங்க, நல்லா குலுக்கி ஒரு நிழலில் வச்சுருங்க. வீட்டுக்குள்ளேயும் ஒரு வாரத்தில் நல்லா வச்சுருங்க. ஒரு 3 நாளைக்கு என்ன செஞ்சணும், இது வந்து புளிக்கணும். புளிச்சா தான் என்ன செய்யும், நல்லா நுரையாக வருமா. அது வந்து நல்லா என்னது, நுண்ணுயிர்கள் நல்லா பெருகி இருக்கும். அதுக்கப்புறம் செடிகள் கொடுக்கும்போது என்ன செய்யும், செடி சிறப்பாக வரும். இதை என்ன செஞ்சிடுவோம், நம்ம மூடி வச்சுருவோம் ஒரு வாரத்தில். எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு பஸ். நல்லா அப்படியே உன்னோட கையை விட்டு நல்லா கலக்கிடுங்க. நம்ம கையிலையுமே ஒரு சின்ன அது வந்து நுண்ணுயிர்கள் பெருகிறதுக்கு நம்ம மாவே பிணைஞ்சி வச்சாதானே புளிக்குது மறுநாளைக்கு. அந்த மாதிரி நம்ம இப்படி எடுத்து பிணைஞ்சி ஒரு மூடி ஒரு வாரத்தில் வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு 2 நாள் கழித்து என்ன செய்வோம், நம்ம திறந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், 3 நாள் கழித்து பார்க்கங்க பாருங்கள் எப்படி நல்லா நுரைச்சி போயிருக்குன்னு. இது வந்து கடலை புண்ணாக்கு கரைசல். இதை நம்ம என்ன செய்வோம், 5 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 ml ஊற்றி இதை செடிகளுக்கு கொடுத்து விடுவோம். ஏன்னா இப்போ மல்லிகைப்பூலாம் ஃபுல்லும் கட் பண்ணி விட்ருக்கோம். அதனால் திருப்பி நல்லா பஞ்சாக என்ன செய்ய மொட்டு வைக்கும். இந்த ரோஸ், மஞ்சள் கலர் ரோஸ் வாங்கி வச்சுருந்தாங்க, தளிர் அடிச்சிருச்சு. இதை நீங்கள் பூச்செடிக்கு மட்டும் இல்லை, காய்கறி செடிக்கு என்ன செய்யலாம், இதை கொடுத்து விடலாம். எல்லாமே நல்லா என்ன செய்யும், சிறப்பாக வரும். காலையில் லைட்டாக மழை தூரிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வெயில் அடிக்குது, மாற்றி செய்யுது. இது குற்றாலச்சாரல் சீசன்னால நமக்கு அப்படி இருக்கு. இது எல்லா வகை செடிகளுக்கும் என்ன செஞ்சு விட்டுருங்க, கொடுத்து விட்டுருங்க. செடி நல்லா சிறப்பாக வரும். இந்த மல்லிகைப்பூலையும் பாருங்க தளிர் அடிச்சிருச்சு. இதுலையுமே குட்டி குட்டியாக தளிர் வந்துட்டாங்க. நம்ம எடுத்து ஊனம்ல. இந்த மல்லிகைப்பூலையும் பாருங்க தளிர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்படியே நம்ம எல்லா ரோஸ் கன்றுக்கும் என்ன செஞ்சு விட்ருவோம், இதே கொடுத்து விட்ருவோம். நிறைய மொட்டுகள் வைக்கும். காய்கறி செடிக்கும் இதைத்தான் எல்லாத்துக்கும் கொடுத்து விட போகிறேன். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் வியூவர்ஸ். அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.